நமது வாழ்க்கையில் நடக்கும் சில சகுனங்கள் நமது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் விஷயங்களுக்கு அறிகுறிகளை கொடுக்கின்றன. சில சமயங்களில் நமது வீட்டிற்கு முன்னால் அல்லது நமது வீட்டிற்குள் சில பறவைகள் வருவது, சில விலங்குகள் வருவது நாம் அடிக்கடி பார்க்கிறோம். ஆனால் இவற்றால் நமது வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் வீட்டிற்குள் அல்லது வீட்டிற்கு முன்னால் காகங்கள், நாய்கள், பசுக்கள், புறாக்கள், வாவுள்கள், வண்ணத்து பூச்சிகள், தவளைகள் போன்ற உயிரினங்கள் வந்தால் என்ன நடக்கும் என்பதை இன்று நாம் இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். முதலில் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சிலரது வீடுகளுக்கு முன்னால் அடிக்கடி பசு வந்து நிற்கும். அப்படி எந்த வீட்டிற்கு முன்னால் கோமாதா வந்து நிற்கிறதோ அவர்களுக்கு வரும் நாட்களில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் பசுவில் சகல தேவதைகளும் இருப்பார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. பசுவின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தெய்வம் வசிப்பதால் உங்கள் வீட்டிற்கு ஒரு பசு வந்தால் அனைத்து தெய்வங்களும் உங்கள் வீட்டிற்கு வந்து நின்றதற்கு சமம். எனவே உங்கள் வீட்டிற்கு ஒரு பசு வந்து நின்றால் உடனடியாக அந்த பசுவிற்கு ஏதாவது ஒரு உணவை அழியுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் திடீரென கருப்போ எறும்புகள் வரத் தொடங்கினால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார் என்றும் அதிக பணம் கிடைப்பதற்கான அறிகுறி என்றும் அர்த்தம். எனவே உங்கள் வீட்டில் கருப்போ எறும்புகள் தென்பட்டால் அவற்றுக்கு சர்க்கரை போடுவது மிகவும் நல்லது. ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி சிவப்பு நிற எறும்புகள் வீட்டில் இருந்தால் துரதிருஷ்டமாக கருதப்படுகிறது. கருப்பு நிற எறும்புகள் மட்டுமே உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அதேபோல் ஏதாவது ஒரு பறவை வந்து உங்கள் வீட்டருகே கூடு கட்டினால் அது மிகவும் சுபமான சகுனமாக கருதப்படுகிறது. பறவை கூடு கட்டிய வீட்டில் அபரிமிதமான பணப்புழக்கம் இருக்கும். பறவைகளின் கூடு உங்கள் வீட்டருகே இருந்தால் உங்களுக்கு இருந்த துரதிருஷ்டமும் அதிர்ஷ்டமாக மாறும் என்று கூறப்படுகிறது. வௌவால்கள் வீட்டிற்குள் வந்தால் அது ஒரு கெட்ட சகுனம் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். ஆகவே வௌவால்கள் வீட்டிற்குள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தவறுதலாக உங்கள் வீட்டிற்குள் வௌவால்கள் வந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவற்றை கொல்லக்கூடாது. அவற்றை வெளியே விரட்ட வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டிற்குள் வௌவால் வந்தால் உங்கள் வீடு முழுவதும் மஞ்சள் நீர் தெளித்து வீடு முழுவதையும் சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் வௌவால் வந்ததால் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கும். மேலும் பலரது வீடுகளுக்குள் புறாக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு முன் புறாக்கள் வந்தால் அது லட்சுமி தேவியின் வருகைக்கு ஒரு சகுனம் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் புறாவை லட்சுமி தேவியின் பக்தையாக கருதுவதால் உங்கள் வீட்டிற்கு முன் புறாக்கள் வந்தால் அவற்றுக்கு உணவளிக்கவும். அப்படி உணவளிப்பதால் லட்சுமி தேவியின் அருள் உங்கள் வீட்டின் மீது இருக்கும். அதேபோல் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் நல பிரச்சனைகள் குறையும். உங்கள் ஜாதகத்தில் உள்ள குரு மற்றும் புதன் கிரகங்கள் வலுப்பெற்று உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் வீட்டருகே சிட்டுக்குருவிகள் வந்து கூடு கட்டினால் உங்கள் வீட்டிற்கு இரட்டிப்பு செல்வம் வரும் என்று அர்த்தம். வீட்டிற்குள் சிட்டுக்குருவிகள் வந்தால் அது லட்சுமி தேவியின் வருகைக்கு ஒரு சகுனம். நீங்கள் நிதிச் சிக்கல்களில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள். வீட்டருகே வரும் பறவைகளுக்கு அரிசி தானியங்களே இட்டால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் என்று ஜோதிட பண்டிதர் கூறுகிறார். உங்கள் வீட்டருகே எங்காவது ஆந்தை தென்பட்டால் விரைவில் நீங்கள் பணக்காரராக போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி. ஆந்தை தென்பட்டால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழைய போகிறார் என்பதற்கான ஒரு சுப சகுனம். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டிற்கு முன்னால் ஒரு காகம் கத்தினால் உங்கள்
வீட்டிற்கு உறவினர்கள் வருவார்கள் என்று அர்த்தம். ஆனால் ஒரு காகம் கத்தினால் பரவாயில்லை. ஆனால் பல காகங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து ஒரே நேரத்தில் கத்தினால் அது அசுபம் என்று பண்டிதர் கூறுகிறார். நாம் வெளியே செல்லும்போது உங்கள் வலதுபுறத்தில் இருந்து ஒரு காகம் சென்றால் நீங்கள் செல்லும் வேளையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று அர்த்தம். இறந்த நம் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் சுற்றித் திரிவார்கள் என்று நம்பப்படுகிறது. நாம் வெளியே செல்லும்போது ஒரு காகம் வந்து கத்தினால் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகள் வெற்றிகரமாக முடிவடையும் என்று ஒரு சகுனம். அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது உங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு காகம் வந்து கத்தினால் உங்கள் வீட்டில் தெய்வங்கள் சுற்றித் திரிகின்றன என்று ஒரு சகுனம். ஒரு காகம் உங்கள் தலையில் அமர்ந்தால் உங்களுக்கு ஏதோ கெட்டது நடக்கும் என்று ஒரு சகுனம். எனவே காகம் தலையில் அமர்ந்தவுடன் தலைக்கு குளித்து உங்களுக்கு எதுவும் வரக்கூடாது என்று உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்திக்க வேண்டும். விஷ்ணு புராணத்தின்படி காகம் உங்கள் முன்னோர்களாக கருதப்படுகிறது. எனவே உங்கள் வீட்டிற்கு வரும் காகங்களுக்கு தினமும் உணவு வைத்தால் உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அவை நீங்கிவிடும். பெண்களுக்கு இடது கண் துடித்தால் அது மிகவும் அதிர்ஷ்டமாக கருதப்பட வேண்டும். அதே வலது கண் துடித்தால் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம். ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் அதிர்ஷ்டம் வரும், இடது கண் துடித்தால் துரதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். ஆகவே எங்களுக்கு இடது கண், பெண்களுக்கு வலது கண் துடித்தவுடன் ஏதாவது ஒரு தங்கத்தை எடுத்து துடித்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு சிறிது சர்க்கரை சாப்பிட வேண்டும். இப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் எந்த ஆபத்தும் நீங்கிவிடும். அதேபோல் வீட்டில் பூஜை செய்யும்போது தேங்காயில் பூ வந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கருத வேண்டும். ஒருவேளை தேங்காய் அழுகிவிட்டால் அதை அபசகுணமாக கருதுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழுகிய தேங்காயை எடுத்துவிட்டு மற்றொரு தேங்காயை உடைத்தால் எந்த தோஷமும் இருக்காது. சில சமயங்களில் நம் வீட்டு வாசலில் நாய்கள் அழுது கொண்டிருக்கும். நம் பெரியவர்கள் இதை அபசகுணமாக கருதுவார்கள். தெருக்களில் நாய்கள் அழுவது போல் இருந்தால் அது அபசகுணம், அது கெட்ட சகுனம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். நமது வீட்டின் வெளியே நாய் அழுது கொண்டிருந்தால் நமது வீட்டிற்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்று அர்த்தம். நாய்களின் அழுகே பண இழப்பை குறிக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களில் உங்கள் வீட்டைச் சுற்றி தீய சக்திகள் இருந்தால் நாய்கள் அதை கண்டுபிடித்து குறைக்கத் தொடங்கும். உங்கள் வீட்டிற்கு முன்னால் அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகில் நாய் அழுத்தால் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். இப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் நாட்களில் எந்த தோஷங்களும் இருக்காது. நீங்கள் குறைந்த நேரத்தில் பணக்காரராக விரும்பினால் காலையில் எழுந்தவுடன் முதலில் உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து கடவுளை வணங்குங்கள். இப்படி செய்வதால் லட்சுமி தேவி பிரசன்னமாவாள். பல்லி மேலே விழுந்தால் நாம் அதை அசுபமாக கருதுவோம். ஆனால் பல்லியால் சுப சகுனங்களும் உண்டு. உங்கள் வலது கையின் மேல் பல்லி விழுந்தால் நீங்கள் விரைவில் பணக்காரராக போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் வீட்டில் பல்லிகள் அதிகமாக காணப்பட்டால் உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாகும். உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடி காய்ந்து போனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். வீட்டிற்குள் பட்டாம் பூச்சிகள் வருவது மிகவும் அரிது. வீட்டிற்குள் பட்டாம் பூச்சிகள் வந்தால் உங்கள் வீட்டிற்கு நல்லது நடக்கும் என்று அர்த்தம். பட்டாம் பூச்சிகள் வீட்டிற்குள் வந்தால் அவற்றின் வண்ணங்களைப் போலவே நம் வாழ்க்கையும் வண்ணமயமாக மாறும். பலர் தவளைகளை பார்த்தால் பயந்து எரிச்சல் அடைவார்கள். ஆனால் தவளைகள் சுபத்தின் அடையாளமாக சொல்லப்படுகின்றன. சில நாடுகளில் தவளைகள் செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன. எனவே உங்கள் வீட்டிற்குள் தவளை வந்தால்
உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம். காகத்தின் கூட்டிலிருந்து இதை மட்டும் கொண்டு வாருங்கள், போதும், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கோடீஸ்வரர்கள் ஆவீர்கள். தலைமுறை தலைமுறைக்கும் குறையாத செல்வம் வரும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். காகத்தின் கூட்டை வைத்து யார் வேண்டுமானாலும் கோடீஸ்வரர்கள் ஆகலாம். ஒரே இரவில் பணக்காரர்களாக மாறிவிடுவார்கள். காகத்தின் கூட்டில் மிகவும் அற்புதமான விசித்திரமான பொருட்கள் உள்ளன. அவற்றின் மூலம் ஒரே இரவில் உங்களுக்கு தெரியாமலேயே பணக்காரர்களாக மாற முடியும். காகத்தின் கூட்டை பற்றி யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பணக்காரர்களாகி விடுவார்கள். மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக மாறுவார்கள். காகங்களை பற்றி புராணங்களிலும் நூல்களிலும் பல கதைகளை கேட்டிருக்கிறோம். காகம் மிகவும் புத்திசாலித்தனமான பறவை. காகத்திற்கு இருக்கும் அற்புதமான சக்திகளை பற்றி பெரிய பெரிய சாஸ்திரங்களிலும் எழுதியுள்ளனர். காகம் தனது கூட்டை சிறப்பாக கட்டுகிறது. காகத்தின் கூட்டிற்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. அது மட்டுமல்லாமல் காகம் எந்த மரத்தில் கூடு கட்டி வசித்து முட்டையிட்டு குஞ்சுகளை பொறிக்குமோ அந்த மரம் 6 மாதங்களில் காய்ந்துவிடும். ஏனென்றால் அந்த மரம் அந்த செயல்முறையே தாங்க முடியாது. ஆனால் எப்போது கூடு கட்டுகிறதோ அப்போதிலிருந்து மரம் காய்ந்து போகத் தொடங்கி மெதுவாக 6 மாதங்களில் முழுமையாக காய்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் காகம் எங்கு முட்டையிடுகிறதோ அங்கு அனைத்து வகையான எதிர்மறை சக்திகளும் வந்துவிடும். காகம் கூடு கட்டிய மரத்திற்கு அருகில் அதீத சக்திகள் ஈர்க்கப்படும். காகத்தின் கூட்டிற்கு ஈர்க்கும் சக்தி உள்ளது. ஆனால் அந்த காகத்தின் கூட்டிலிருந்து இந்த ஒரு பொருளை கொண்டு வந்தால் ஒரே நாளில் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். காகத்தின் கூட்டிலிருந்து ஒரு பொருளை எடுத்து வந்தால் பெரும் பணக்காரர்களாக மாற வாய்ப்பு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. காகத்தின் கூட்டிலிருந்து எந்த பொருளை எடுத்து வந்தால் பணக்காரர்களாக மாறலாம் என்பதை இன்று இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, முதலில் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் நாங்கள் சொல்லுவது உங்களுக்கு முழுமையாக புரியும். காகத்தின் கூட்டில் பல ரகசியங்களும் மறைக்கப்பட்ட விஷயங்களும் உள்ளன. காகத்தின் கூட்டை பற்றி தெரிந்து கொண்ட பல மகான்கள் பெரும் கோடீஸ்வரர்களாக மாறினர். காகத்தின் கூட்டிலிருந்து இந்த ஒரு பொருளை சேகரித்தால் அந்த பொருள் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு பிறகும் உங்கள் குழந்தைகளின் குழந்தைகளுக்கும் இந்த செல்வத்தை கொண்டு வரும். அப்படி தலைமுறை தலைமுறையாக உங்கள் குடும்பம் பணக்காரர்களாகவும் சிறந்த நிலையிலும் இருக்க முடியும். அத்தகைய சக்தி காகத்தின் கூட்டில் கிடைக்கும் இந்த பொருளுக்கு உள்ளது. பொருள் என்றால் பெரிய பொருள் ஒன்றுமில்லை, ஒரு குச்சி. இந்த குச்சி மிகவும் சக்தி வாய்ந்தது. எண்ணற்ற சக்திகள் கொண்ட மிகவும் அமானுஷ்ய சக்திகள் கொண்ட ஒரு குச்சி காகத்தின் கூட்டில் இருக்கும். அந்த குச்சியின் பெயர் கருட சஞ்சீவி. இந்த சஞ்சீவியை யாராவது காகத்தின் கூட்டில் இருந்து சேகரித்தால் அவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு குறைவு இருக்காது. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களின் தலைமுறைகளும் அதிர்ஷ்டசாலிகளாக வாழ்வார்கள். இரவோடு இரவாக பணக்காரர்களாக மாறிவிடுவார்கள். வறுமை உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிவிடும். கருட சஞ்சீவினி புல்லை எப்படி அடையாளம் காண்பது, அந்த புல்லை காகத்தின் கூட்டிலிருந்து எப்படி சேகரிப்பது என்பதையும் தெரிந்து கொள்வோம். கருட சஞ்சீவினி எங்கு வேண்டுமானாலும் கிடைக்காது. யாரும் இதை பற்றி அறிய மாட்டார்கள். காகங்கள் மட்டுமே சஞ்சீவினி புல்லை அடையாளம் காண முடியும். காகங்கள் கூடு கட்டும்போது குறைந்தபட்சம் ஒரு கருட சஞ்சீவினி புல்லையாவது சேகரித்து கூட்டில் வைக்கும். இந்த கருட சஞ்சீவினியை சேகரிக்க வேண்டும் என்றால் முதலில் காகம் எந்த மரத்தில் கூடு கட்டுகிறது, முட்டையிடுகிறது என்பதை கவனமாக கவனிக்க வேண்டும். அப்படி
கவனித்து எப்போதாவது காகம் கூட்டை விட்டு உணவு சேகரிக்கவோ அல்லது குளிக்கவோ சென்றால் அந்த கூட்டை மரத்திலிருந்து எடுக்க வேண்டும். அப்படி கூட்டை எடுத்துக்கொண்டு ஓடும் நதிக்கு அருகில் செல்ல வேண்டும். நதி இல்லை என்றால் கால்வாய், சிறிய துணை கால்வாய்களுக்கு கூட செல்லலாம். நிச்சயமாக பாயும் நீர் உள்ள இடத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி சென்று பாயும் நீரில் காகத்தின் கூட்டிலிருந்து ஒவ்வொரு குச்சியையும் எடுத்து போடுங்கள். அப்படி போடும்போது சாதாரண குச்சிகள் நதியுடன் அடித்துச் செல்லப்படும். ஆனால் கருட சஞ்சீவினி குச்சியை போடும்போது அந்த சஞ்சீவினி குச்சி நீருக்கு எதிராக நீந்தும். நீர் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் செல்லும் என்று அர்த்தம். நீர் ஓட்டம் கிழக்கு திசையில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த சஞ்சீவினி குச்சி மேற்கு திசையில் நீந்தி வரும். எப்பொழுதும் சஞ்சீவினி குச்சி சுருண்டிருக்கும். இதே அடையாளம்தான் சஞ்சீவினி புல். அது தண்ணீருடன் அடித்துச் செல்லப்படாது. நீரோட்டத்திற்கு எதிராக நீந்தும். எந்த புல் நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துகிறதோ அந்த புல்லை சஞ்சீவினி புல் என்று அடையாளம் கண்டு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சஞ்சீவினி புல் பாம்பு போல ஊர்ந்து நீரின் மேல் ஊர்ந்து வரும். மிக வேகமாக நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் நீந்தும். இந்த புல்லை பார்க்கும்போது நாகப்பாம்பு எதிர் திசையில் ஊர்ந்து வருவது போல் தோன்றும். அப்படி தலைகீழாக வரும் புல்லை பார்த்தால் பயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த புல்லை உடனடியாக எடுத்து உங்கள் கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரில் இருந்து எடுத்தவுடன் அந்த புல் சாதாரண புல் போலவே தோன்றும். அப்படி சஞ்சீவினி புல்லை சேகரித்து உடனடியாக வீட்டிற்கு எடுத்துச் சென்று புல்லுக்கு தூபம் போட்டு சனீஸ்வர பகவானின் மந்திரம் ஏதாவது ஒன்றே ஜெபிக்கவும். எதுவும் வரவில்லை என்றால் சஞ்சனே சராய நமஹ என்று நினைத்து அந்த புல்லை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புல்லை நீங்கள் அதிகமாக அசைக்க வேண்டாம். அந்த புல்லை உங்கள் தலைமுறையினர் பூஜை அறையிலேயே வைக்கும்படி கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். புல்லை எப்போது உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருகிறீர்களோ அன்று முதல் உங்களுக்கு பணத்திற்கு பற்றாக்குறை வராது. அந்த புல் எத்தனை தலைமுறைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறதோ அத்தனை தலைமுறைகள் ஐஸ்வர்யத்திற்கு குறைவு என்பது வராது. சஞ்சீவினி புல் மிகவும் விசித்திரமாக இருக்கும். மந்திர வித்தை செய்பவர்களும் இந்த புல்லை தங்கள் அருகில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இந்த புல்லை ஐஸ்வர்யத்திற்காக பயன்படுத்த மாட்டார்கள். கேவலம் மந்திர வித்தைக்காக மட்டுமே தண்ணீரில் போட்டு காண்பிப்பார்கள். எனவே அனைவரும் காகக்கூட்டில் இந்த சஞ்சீவினி புல்லை சேகரித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். காகக்கூட்டில் இருந்து இன்னொரு கல்லையும் சேகரிக்கலாம். இந்த கல்லை காகங்கள் மட்டுமே சம்பாதிக்க முடியும். காகங்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற மட்டுமே இந்த கல்லை சேகரிக்கின்றன. மற்ற பறவைகளால் இந்த கல்லை அடையாளம் காண முடியாது. அந்த கல்லின் பெயர் என்னவென்றால் பராசரை கல்லே. காகம் கூட்டிற்குள் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு உயிர் பிழைக்கும் சூழ்நிலை வரவேண்டும். ஆகவே காகம் முட்டையிட்ட பிறகு காகம் வெளியே செல்லும்போது கூட்டில் உள்ள முட்டைகளை எடுத்து அந்த முட்டைகளை தண்ணீரில் வேக வைக்கவும். அந்த முட்டைகளை ஆற வைத்து மீண்டும் அதே கூட்டில் வைக்கவும். இப்படி முட்டைகள் வெந்தால் அந்த முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் பிறக்காது. காகம் எவ்வளவு அடை காத்தாலும் குஞ்சுகள் வராது. அப்போது காகம் முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் பிறக்க குஞ்சுகளை காப்பாற்ற காகம் பராசரை கல்லை சேகரித்து கூட்டில் வைக்கும். அப்படி கல்லை வைத்தவுடனே கூட்டிக்குள்ள உயிர் வரும். முட்டைகள் குஞ்சுகளாக பொரிக்கும். இந்த பராசரை கல்லை தொட்டு கூட்டில் வைத்திருக்கும். குஞ்சுகள் பெரியானதும் காகம் அந்த கூட்டை விட்டுவிடும். அப்போது பராசரை கல் கூட்டில் அப்படியே இருக்கும். அப்போது நீங்கள் கூட்டிலிருந்து பராசரை கல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கல் மிகவும் மகத்தானது, சக்தி வாய்ந்தது.
இந்த கல்லை இரும்பில் தொட்டால் அந்த இரும்பு தங்கமாக மாறிவிடும். உலோகத்தில் மாற்றங்கள் வரும். இந்த பராசர யானை வீட்டில் வைத்திருப்பவர்கள் பணக்காரர்களாக மாறுவார்கள் என்று நூல்களிலும் உள்ளது. காகத்தின் கூட்டை நெருங்கினால் காகம் தாக்கும் என்பதால் காகம் இல்லாத நேரத்தில் மட்டுமே முட்டைகளை திருடி உயிரை எடுக்கவும். அப்போது காகம் நிச்சயமாக பராசர யானை கொண்டு வரும். அப்படி கொண்டு வந்த கல்லை சேகரிக்கவும் சஞ்சீவினி புல்லை கூடு கட்டும் போதே கொண்டு வரும் என்பதால் காகத்தின் கூட்டிலிருந்து இந்த பொருட்களை சேகரித்து நீங்களும் பணக்காரர்களாக மாறுங்கள். உங்கள் வீட்டிற்கு அருகில் காகம் வந்து சத்தமாக கத்தினால் உடனே இப்படி செய்யுங்கள். பணம் உங்களை தேடி வரும். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ராஜயோகம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். காகங்களுக்கு நம் பாரம்பரியத்தில் மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது. இந்த பூமியில் உள்ள பல உயிரினங்களில் பறவைகளும் ஒன்று. நாம் ஒவ்வொரு நாளும் பல வகையான பறவைகளை பார்த்து அவற்றின் ஒலிகளை கேட்கிறோம். நம் நாட்டில் மற்ற பறவைகளை விட காகத்திற்கும் அதன் ஒலிக்கும் அதிக முக்கியத்துவம் உண்டு. ஏனென்றால் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரை காகங்களை பார்க்கிறோம். காகம் நமது மூதாதையர்களின் பிரதிநிதி என்று இந்து மதங்கள் கூறுகின்றன. சடங்குகளின் ஒரு பகுதியாக காகங்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது. அந்த உணவை காகம் சாப்பிட்டால் தங்கள் மூதாதையர்கள் திருப்தி அடைந்ததாகவும், காகம் தொடவில்லை என்றால் அவர்களுக்கு பிடித்தமான ஆசையை நிறைவேற்றாததால் அவர்கள் அதிருப்தி அடைந்ததாகவும் கருதுவார்கள். அந்த ஆசை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற முயற்சிப்பார்கள். இதன் பின்னணியில் சில புராண கதைகளும் உள்ளன. முற்காலத்தில் ராவணனுக்கு பயந்து காகத்தின் உருவம் எடுத்த யமன் காகங்களுக்கு பெரிய வரங்களை அளித்தார். அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் நோய்களை உண்டாக்குபவர் என்பதால் அவர்தானே காகத்தின் உருவம் எடுத்ததால் அன்றில் இருந்து காகங்களுக்கு பொதுவாக எந்த நோய்களும் வராது என்றார். அவை நீண்ட ஆயுளுடன் இருக்கும் என்று காகங்களுக்கு வரமளித்தார். நரகத்தில் துன்பப்படுபவர்களின் உறவினர்கள் இறந்தவர்களுக்கு படைக்கும் பிண்டங்களே காகங்கள் சாப்பிட்டால்தான் நரகத்தில் இருப்பவர்களுக்கு திருப்தி ஏற்படும் என்று யமன் கூறினார். யமன் காகங்களுக்கு இந்த வரங்களை நேரடியாக கொடுத்ததால்தான் இன்றும் பித்துரு காரியங்களில் காகங்களுக்கு பிண்டங்கள் வைக்கப்படுகின்றன. மேலும் பித்ரு தேவதைகள் காகங்களின் வடிவில் நம்முடன் இருப்பார்கள் என்றும், அதனால்தான் அவர்கள் இறந்த திதிகளிலும் அமாவாசை நாட்களிலும் அன்னம் படைப்பது வழக்கமாக உள்ளது என்றும் ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் இப்படி ஒரு காகம் உங்கள் வீட்டருகே வந்து கத்தினால் உடனே இதை செய்யுங்கள் போதும். பணம் உங்களை தேடி வரும். தனலட்சுமி உங்களை ஆசிர்வதிப்பாள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் உங்கள் வீட்டருகே காகத்தின் சத்தம் கேட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். காகம் ஒரு சிறந்த பறவை, புத்திசாலித்தனமான பறவை. அதனால்தான் நம் கடவுள்கள் காகங்களுக்கு பல வரங்களை அளித்துள்ளனர். ஒருமுறை ஒரு காகம் மன வருத்தத்துடன் சூரியனை பற்றி தவம் செய்கிறது. சூரியன் தோன்றி, ஏன் இந்த தவம் உனக்கு என்ன வேண்டும் என்று தனிமையில் இருந்த காகத்திடம் கேட்கிறார். அதற்கு காகம், என்ன சொல்லும் சுவாமி, எங்கள் நிறம், குரல், சத்தம் ஆகியவற்றை பார்த்து அனைவரும் எங்களை அருவருக்கிறார்கள். உலகில் அசுத்தமான பொருட்களை உண்டு நாங்கள் காலம் தள்ளுகிறோம். உலகில் உள்ள ஒவ்வொரு விலங்கும் பறவையும் யாரோ ஒருவருக்கு வாகனமாக இருந்து புகழ் பெறுகின்றன. அதேபோல் எங்களையும் ஆசிர்வதித்து அங்கீகாரம் கிடைக்கும்படி ஆசிர்வதியுங்கள் சுவாமி, அதுவே என் ஆசை என்று காகம் கூறுகிறது. அப்போது சூரியன் யோசித்து, பித்ரு தேவதைகளுக்கு படைக்கும் பிண்டத்தை நீயே தவிர வேறு எந்த பறவைகளும் உண்ணாது. அந்த பிண்டத்தை நீ உண்டால்
மட்டுமே அந்த உணவு பித்ரு தேவதைகளின் பசியை தீர்க்கும் என்று வரமளிக்கிறார். இன்னொரு வரம் என்னவென்றால், என் மகன் சனீஸ்வரன் அவருக்கு வாகனமாக இருக்க எந்த விலங்குகளும் பறவைகளும் முன் வரவில்லை. நீ வாகனமாக இரு, எந்த பிரச்சனையும் இல்லை என்று வரம் கொடுக்கிறார். அப்படி நீ அங்கீகாரம் பெறுவாய் என்று சூரியன் 2 வரங்கள் கொடுக்கிறார். காகம் அப்படி சனீஸ்வரனுக்கு வாகனமாகிறது. சில காலம் கழித்து காகம் சனீஸ்வரனை பிரார்த்தித்து, சுவாமி, இந்த பிண்டத்தை சாப்பிட்டு பித்ரு தேவதைகளின் பசியை தீர்ப்பதால் சரியான மரியாதைகள் கிடைப்பதில்லை. ஒன்று மட்டும் போதாது. என் கீர்த்தி பிரதிஷ்டைகள் இன்னும் அதிகரிக்கும்படி வரம் கொடுங்கள் சுவாமி என்று கேட்கிறது. காகம் அப்போது சனீஸ்வரன் யோசித்து, நீ உண்ணும் உணவு தேவர்களுக்கு உணவாகும் என்று வரம் கொடுக்கிறார். அப்போதிலிருந்து காகத்திற்கு உணவு வைத்தால் அது தேவர்களுக்கு செல்லும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால்தான் கோவில்களில் வைக்கப்பட்ட நைவேத்தியம் கொஞ்சம் காகத்திற்கும் உணவாக வைக்கப்படுகிறது. காகம் அந்த நைவேத்தியத்தை ஏற்றால் தேவர்களுக்கு கிடைத்ததாக அனைவரும் கருதுவார்கள். அதேபோல் வீட்டிலும் பலர் தினமும் காகங்களுக்கு அன்னமிடுவார்கள். இப்படி காகம்தான் விரும்பிய கீர்த்தியே பெறுகிறது. காகம் மனித வாழ்க்கையுடன் பிணைந்துள்ளது என்று நம் முன்னோர்கள் நம்புகிறார்கள். உங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு காகம் வந்து சத்தமாக கத்தினால் உங்கள் வீட்டு உரிமையாளர் செய்யும் அல்லது செய்யவிருக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. எனவே காகம் வீட்டிற்கு வந்து கத்துவது ஒரு நல்ல சகுனம். ஆனால் பலர் காகம் வீட்டிற்கு வந்து கத்தினால் அதை விரட்டி விடுவார்கள். பலருக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், வீட்டிற்கு வெளியே காகம் கத்தினால் அந்த சத்தத்திற்கு வீட்டில் உள்ள தீய சக்திகள் ஓடிவிடும். ஆகவே வீட்டிற்கு வந்து காகம் கத்தினால் அதை விரட்டாதீர்கள். ஒருவேளை காகம் உங்கள் வீட்டிற்கு வந்து தொடர்ந்து சத்தமாக கத்தினால் உங்கள் வீட்டு உரிமையாளர் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்போதாவது காகம் உங்கள் வீட்டிற்கு வந்து சத்தமாக கத்தினால் அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளது என்று கருதி அந்த காகத்திற்கு சிறிது சர்க்கரையை உணவாக போடுங்கள். நீங்களும் சிறிது சர்க்கரையை வாயில் போட்டு வாயே இனிப்பாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் சில அரிசி தானியங்களையோ அல்லது சிறிது உணவையோ அந்த காகத்திற்கு அழியுங்கள். இப்படி செய்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், பணம் உங்களை தேடி வரும், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். எனவே காகம் உங்கள் வீட்டிற்கு வந்து கத்தினால் அனைவரும் இந்த சிறிய காரியத்தை செய்து நல்ல பலன்களை பெறுங்கள். இருப்பினும் சிலர் தங்கள் கனவுகளில் காகங்களை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் என்று பலர் பயப்படுகிறார்கள். முதலில் கனவுகளை புரிந்து கொள்ள நாம் கனவை எந்த நிலையில் எந்த நேரத்தில் பார்த்தோம் என்பதை அறிவது அவசியம். கனவு அறிவியலின்படி கனவுகள் எதிர்காலம் என்று அழைக்கப்படுகின்றன. நீங்கள் கனவில் எதை பார்த்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது நம் வாழ்க்கையை பாதிக்கும். காகங்களை பற்றி கனவு கண்டால் என்ன நடக்கும் என்பதை அறிய கனவில் காகம் எப்படி தோன்றியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பலர் காகத்தை ஒரு அசுப பறவையாக கருதுகின்றனர். இது பித்ரு தேவதையான யமதர்மராஜனுடன் தொடர்புடையது என்று நம்பப்படுகிறது. கருட புராணத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளதால் கனவில் காகம் தோன்றினால் அது அசுபத்தின் அறிகுறி என்று நினைக்கிறார்கள். ஆனால் கனவில் காகத்தை பார்ப்பது எப்போதும் துரதிர்ஷ்டம், அசுபம் அல்ல. சில சமயங்களில் காகம் கண்களில் தெரிந்தால் நல்லதும் நடக்கும். கனவில் பறக்கும் காகம் தெரிந்தால் அது நல்ல கனவு அல்ல. கனவில் காகம் பறப்பது போல் தெரிந்தால் நீங்கள் விரைவில் மனநல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் எதிர்காலத்தில் பிரச்சனைகளில் சிக்க வாய்ப்புள்ளது. உங்கள் நேரமும் பணமும் இரண்டும் வீணாகலாம். கனவில் பறக்கும் காகம்
தெரிந்தால் அது உங்கள் வேலையையும் பாதிக்கலாம். ஆகவே கனவில் பறக்கும் காகம் தெரிந்தால் சற்று கவனமாக இருங்கள். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். யாரிடமும் சண்டையிடாமல் முன்னரே கவனமாக இருங்கள். கனவில் காகம் தலையில் அமர்ந்திருப்பது போல் தெரிந்தால் அதுவும் அசுபமான கனவு. இப்படி கனவில் காகம் தலையில் அமர்ந்திருப்பது போல் தெரிந்தால் அது எதிர்காலத்தில் வரவிருக்கும் மரணத்தின் அடையாளம். வீட்டிலோ அல்லது உங்களுக்கோ நடக்கக்கூடாததோ நடக்கலாம். இப்படிப்பட்ட அசுபமான கனவு வந்தால் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஒரு காகத்தை பிடித்தது போல் கனவு கண்டால் அது உங்களுக்கு ஒரு நல்ல சகுனம். கனவில் ஒரு காகத்தை பிடித்தது போல் தோன்றினால் விரைவில் உங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று அர்த்தம். பணலாபம், பொருள் லாபம், செல்வம் கிடைக்கும் என்று அர்த்தம்.